கும்பமேளா அப்படின்னு சொல்லக்கூடிய உலகளாவிய சனாதன கடைபிடிக்கக்கூடிய அன்பர்களாலே வெகு விமரிசையாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு மகத்தான ஒரு விழா. அந்த மேளா என்று சொல்லுவதே விழா என்றுதான் பொருள். கும்பம் அப்படின்னா எல்லோரும் ஒன்றாக கூடி நடத்தக்கூடிய ஒரு விழா. இது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தக்கூடிய ஒரு விஷயம். 12வது ஆண்டு வரும் பொழுது அது பூரண கும்பமேளா அப்படின்னு நடக்கும். அதுக்கடுத்து ஒரு 4 வருஷம் கழிச்சு நாசிக்லேயோ இல்லை உஜ்ஜயினிலேயோ இல்லை வாரணாசிலேயோ இப்படி நடக்கக்கூடிய இந்த கும்பமேளாக்கள் எல்லாமே அர்த்த கும்பமேளான்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு சுற்று அப்படி போய் திரும்ப பிரயாகராஜன் சொல்லக்கூடிய இப்போ நடக்கக்கூடிய இந்த கும்பமேளா நடக்கிற இடத்துல மீண்டும் கும்பமேளா நடக்கும் பொழுது அது பூரண கும்பமேளா அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்கு. இது காலங்காலமாக அங்கே இருக்கக்கூடிய சாதுக்கள் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. இந்த நடைமுறை எதுக்காக அப்படின்னு சொன்னா, சில பல காரணங்களால நம்முடைய தர்மத்தை விட்டு அகன்று வெளியில போய் பலவிதமான சூழ்நிலைகள்ல தங்களை இழந்துன்னா உடல் இல்லை, மனம், செயல் இதில் எல்லாம் இருந்து விலகி போகக்கூடியவர்கள் மீண்டும் தன்னை இந்த சனாதன இயக்கத்தோட கூட சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பை தான் இது உருவாக்கி தரும். அதுக்காக தான் இந்த கும்பமேளா. எல்லாரும் அங்கே ஒன்றா சேரும் பொழுது அந்த சக்தியானது ஒரு இயக்க சக்தியாக மாறுது. அந்த கங்கை, யமுனை, சரஸ்வதி அப்படின்னு சொல்லக்கூடிய 3 மகா நதிகள் ஒன்று சேரக்கூடிய இடம் அந்த இடம். அதனால்தான் பிரயாகராஜன் சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக எல்லாராலையும் சொல்லப்படுது, போற்றப்படுது, கொண்டாடப்படுது. இந்த பிரயாகராஜில் நடக்கக்கூடிய இந்த கும்பமேளாவை இந்த முறை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, சாமானியர்களுக்கு புரியாத ஒரு மகத்தான ஒரு விஷயம். இந்த கும்பம் அப்படிங்கிறத, கும்பமேளா அப்படிங்கிறத ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரமும் குறிப்பிட்ட ராசியும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இங்கே நமக்கு சங்கமிக்கக்கூடிய ஒரு இடம். இந்த 3 நதிகள் சங்கமிக்கக்கூடிய ஒரு இடம் திருவேணி சங்கமம்னு சொல்றாங்க பிரயாகராஜ். இது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்.